ஹலோ மக்களே! சிவா எலி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ரித்திகாவும் இந்திராணியோட ஆஃபீஸுக்கு போறாங்க. அங்கேயும் அவங்களோட திமிர்த்தனத்த காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாங்க முடியாத இந்திராணி எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த ரித்திகாவ அசிங்கப்படுத்தி விடவும், ரித்திகா கோபத்துல வீட்டுக்கு வந்து செல்வனாகி கபிலன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்திராணியும் சிவா இதோட தாலி கோக்குற ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரித்திகா ஓடி போனவளும் நானும் ரொம்பவே சமமா எங்க 2 பேருக்கும் சேர்ந்தாப்புல இப்படி எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சியை உண்டாக்குறாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ரித்திகாவும் ஒன்னொன்னா இந்திராணி கிட்ட கேட்டு செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த செல்வனாகிய பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்கு ரித்திகா இப்போ தேவையில்லாமல் இந்திராணி கிட்ட எல்லாம் கேட்கும்போது ரித்திகா இன்னும் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டில் யாருக்கு கிட்ட பவர் இருக்கோ அவங்கள்ட்ட தானே எல்லாமே கேட்கணும். உங்களுக்கு இந்த வீட்டில் என்ன பவர் இருக்கு, நீங்கள் சொல்லி ஏதாவது நடக்க போகுதா? ஆனால் இந்திராணி அன்னைக்கு தான் எல்லாமே நடக்குது. அதனால அவங்க சொல்றதை தான் நான் கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுக்குறாங்க. இந்திராணி கிட்ட வந்து இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரேன்ல நீ, அதனால தான் எந்த சாரி உடுக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ரித்திகாவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்திராணியும் சரி நானும் கிளம்புறேன் சீக்கிரமா வந்துடுன்னு சொல்லிடுறாங்க. கபிலன் கிட்ட நம்ம ரித்திகாவும் சரி நான் ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போகவும் அங்க ரித்திகாவும் ஆஃபீஸ்ல ரொம்ப செமையா வராங்க. அப்படி செக்யூரிட்டிகிட்ட வரும்போது அவங்க நீங்கள் யாருன்னு விசாரிக்கவும் ரித்திகாவும் நான் தான் கபிலனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆஃபீஸில் என்டர் ஆகிறதுக்கு உங்கள்கிட்ட ஐடி கார்டு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுலேயே இந்த ரித்திகா டென்ஷன் ஆகிட்டாங்க. யாரை பார்த்து என்ன கேட்குற, இனிமேல் இந்த கம்பெனியோட ஓனரே நான் தான், என்னை பார்த்தா இப்படியெல்லாம் கேட்குற அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக பேசவும் செக்யூரிட்டிக்கும் அந்த ரித்திகாவுக்கும் ரொம்பவே வாக்குவாதம் அதிகம் ஆகுது. ரித்திகா ஒரு கட்டத்தில் அவங்கள அடிச்சுட்டு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தால் ரிசப்ஷனில் உள்ளவங்களும் நம்ம ரித்திகாட்ட விசாரிக்க ஆரம்பித்த உடனே ரித்திகாவும் எல்லாத்தையும் சொல்லும்போது சரி உங்கள்கிட்ட ஏதாவது ஐடி கார்டு இருக்கா, உங்களை யார் வர சொன்னது அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி தான் என்னோட அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரித்திகாவும் அந்த இடத்துல இந்திராணிலாம் ஒரு ஆளே கிடையாது, இனிமே இந்த கம்பெனி என் கண்ட்ரோலில் தான் வரப்போகுது, அப்படிப்பட்ட என்னையா உள்ள விட மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரிசப்ஷனில் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கேட்ட அந்த ரிசப்ஷனில் உள்ளவங்களும் சரி மேடம் இப்போ மீட்டிங்லேயே இருக்காங்க, இப்போதைக்கு பார்க்க முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ரித்திகா திமிருத்தனத்தை அந்த இடத்துலையும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னையா இதில் வெயிட் பண்ண சொல்கிறீங்க, நான் கபிலனோட ஒய்ஃபு, இந்த குடும்பத்தோட மருமகா, எனக்கு இல்லாத உரிமையா அப்படிங்கிற மாதிரி ரித்திகா திமிருத்தனத்தை அங்கே காட்டி அப்படியே நம்ம இந்திராணியோட மீட்டிங் இருக்கக்கூடிய ரூமுக்கு போகிறாங்க. என்னதான் சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. அந்த இடத்துல இந்திராணி எல்லாருக்கிட்டையும் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது ரித்திகா அந்த இடத்துல வந்து அண்ணி இங்கே என்ன நடக்குது, எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாரும் என்னை தடுத்து நிறுத்துவாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை வந்து கேளுங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி மீட்டிங் இருக்க இடத்துல அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம இந்திராணி எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இவா இங்க வந்து இவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டு இருக்கா, இது ஒரு ஆஃபீஸ் ஆச்சு, மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி பண்றாளே நினைக்கிறாங்க. சரி என்ன எல்லாருக்கும் முன்னாடி எதுவும் சொல்ல முடியாதுன்னு ரித்திகாட்ட மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு எதுனாலும் பேசுறேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியா வெளியில நில்ல அப்படின்னு நம்ம இந்திராணி பொறுமையா சொன்னாலும் ரித்திகா கேட்குற மாதிரி இல்லை. இந்திராணியும் மீட்டிங்ல உள்ள எல்லாருக்கிட்டையும் சரி ஒரு 5 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன், அதுக்கு அடுத்து மீட்டிங் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சுத்தி இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிடுது. மேடம் இப்படி பண்ற ஆளே இல்லை, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருப்பாங்க, இப்ப என்னாச்சு என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குழம்பி போயிடுறாங்க. அப்படியே இந்திராவும் நம்ம ரித்திகா கிட்ட வந்து ஏன் ரித்திகா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதான் மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுதுல்ல, இப்படி பொறுப்பான ஒரு ஆளா இருந்தா இப்படி எல்லாம் செய்வாங்களா, ஏன் எல்லாம் முடிஞ்ச பிறகு பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது ரித்திகாவும் இல்லை நீங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை, என்னை வந்து வேற யாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி விசாரிக்கும் போது செக்யூரிட்டி அவங்க அடிச்ச விஷயம் எல்லாமே தெரிய வருது. அதை கேட்ட உடனே நம்ம இந்திராணி செம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன் ரித்திகா இந்த வேலையெல்லாம் செய்ய போற, ஏன் தேவையில்லாம அவங்கள அடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரித்திகாவும் பின்ன என்ன நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்காம என்னையும் உள்ள விடல, அப்புறமா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி அந்த இடத்துல கண்டிப்பா ரித்திகா இவங்கள்ட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நான் போய் இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா, இந்த கம்பெனியோட ஓனரே நம்ம தான், அதுக்கப்புறமா எதுக்கு இவங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திமிர்த்தனத்தை காட்டும் போது நம்ம இந்திராணியும் அதெல்லாம் கிடையாது, தப்பு ஓ மேல இருக்கு, அதனால நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியே சொல்றாங்க. ரித்திகாக்கு அந்த இடத்துல அவமானம் தாங்க முடியல. ஒரு விளையாட்டு லைட்டா மன்னிப்பு கேட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க ரித்திகா. ரித்திகாவை பார்த்த உடனே நம்ம செல்வனாகி என்ன ரித்திகா ரொம்ப சந்தோஷமா ஆஃபீஸ்க்கு போனேன், இப்போ என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்க, என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது ரித்திகாவும் அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும் இதை கேட்டுட்டு இருக்காங்க.
செல்வனாயும் ரித்திகாட்ட நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாத, கண்டிப்பா இந்திராணி வந்த உடனே இதை பத்தி கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரித்திகாவும் நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு தான் இந்த வீட்டில் மரியாதை இருக்காத, நீங்க என்ன சொன்னாலும் இந்த எடுபடவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம இந்திராணி வீட்டுக்கு வந்த உடனே செல்வனாயி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு ஆஃபீஸில், ரித்திகாவை எதுக்கு நீ எல்லாருக்க முன்னாடி அவமானப்படுத்தின அப்படின்னு கேட்கும்போது இந்திராணி அந்த இடத்துல இல்லை சித்தி, அவன் நடந்துக்கிறது சரியே இல்லை, ஆஃபீஸுக்கு வந்தால் எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இருந்துட்டு இருக்கான்னு சொன்ன உடனே ரித்திகாவுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. எதுக்கு அண்ணி இப்படிலாம் சொல்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் தான் எல்லாமே தெரியுமா, இந்த வீட்டில் எனக்கும் தான் உரிமை இருக்குது, சொல்லப்போனால் இந்த மூத்த மருமகளை நான் தான், அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனியில் வரும்போது யாருமே என்னை மதிக்கலைன்னா எனக்கு கோபம் வராதா பின்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்திராணியும் ஒன்று யாருக்குமே அங்கே தெரியாது, புதுசாக இன்றைக்கி தானே வந்திருக்கா, அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நிலைமை நடக்குது சகஜம் தானே, அதுக்கு போய் இப்படியெல்லாம் கோபப்படுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் செல்வனாகி சொன்னாலும் இந்திரனோட பேச்சு தான் அங்கே எடுப்படுது. அதை கேட்டவுடனே ரித்திகா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அடுத்து நம்ம இந்திராணியும் சரி எப்படியாவது சிவா ஏழைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும், ஏற்கனவே அவங்களுக்கு மேரேஜ் கோவிலில் வச்சு நடந்திருக்கு, அவங்களுக்கு தாலி கோக்குற ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம இந்திராணியும் சிவாயல்கிட்ட இன்னைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போக வேண்டாம், லீவ் போடுறீங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எதுக்கண்ணி என்னென்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு இந்திராணியும் உங்களுக்கு தாலி கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோன்னு சொன்ன உடனே சிவாயலி அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, சரியாக மாட்டிட்டோமே சீனியர் அப்படிங்கிற மாதிரி அயலி நம்ம சீனியர் கிட்ட சொல்லும்போது இதெல்லாம் நம்ம ரித்திகா கவனிச்சிடுறாங்க. என்ன நடக்குது இங்கே, எதுக்கு இப்போ இவங்களுக்கு தாலி கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, இந்த எனக்கும் இப்போ தான் மேரேஜ் முடிஞ்சிச்சு ஆனால் என்னை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக மறுபடியும் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே செல்வனாகிட்ட வந்து எவ்வளோ தைரியம் இருக்கணும், இங்கே என்னதான் நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. அப்படி ரித்திகா இருக்கும்போது நம்ம செல்வனாயும் விசாரிக்கிறாங்க. அதுக்கு இந்த சிவா எலிக்கு தாலி கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, எவ்வளோ தைரியம் இருக்கணும், நானும் இப்போ தானே புதுசாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், அப்படி இருக்கும்போது எனக்கு முடியறதுக்கு முன்னாடி அவளுக்கு எதுக்கு இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு செல்வநாயகிட்ட சரியாக கேட்டுட்ருக்காங்க. செல்வநாயகியும் இதை நான் சும்மா விட போகிறதில்ல, எப்படி இந்திராணி கிட்ட போய் கேட்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்திராணி கிட்ட நம்ம செல்வனாய் ரித்திகா எல்லாரும் சேர்ந்த மாதிரி என்ன நடக்குதுங்க, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இந்திராணியும் சரி இந்த ரித்திகாவுக்கும் தாலிக்கோக்கோடைய ஃபங்க்ஷன் இன்னைக்கு தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ரித்திகா அந்த இடத்துல வந்து எவ்வளோ தைரியம் இருக்கணும், எனக்கும் அவளுக்கும் சமமாட்டா வைப்பீங்க, அந்த ஓடி போய் மேரேஜ் பண்ணவளோ நானும் எப்படி சேம் ஆக முடியும், கண்டிப்பாக இவ கூட நான் சேர்ந்த மாதிரி இப்படி பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் திமிர்த்தனத்தை காட்டிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆஃபீஸ் விஷயத்துலையும் கோபமாக இருந்த நம்ம இந்திராணி ஒரு கட்டத்தில் ரித்திகாவை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. என்னதான் நினச்சிட்டு இருக்க ரித்திகா, என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் தான் இருக்கியா, அதான் நான் சொன்னது தான், கண்டிப்பாக 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியான ரித்திகாவும் ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி இந்த அயலி சிவாவுக்கு இப்படி நடக்காமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் சிவா அயலி ஏற்கனவே எப்படி தான் இதை தடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம்.